வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அங்காள பரமேஸ்வரிக்கு அந்த அம்மாவுக்கு அலங்காரத்துக்கு எது தேவையோ, யார் மூலியமாவது அந்த அம்மா எடுத்துன்னு வந்து குடுத்துருங்க. அது உண்மை. நெறைய முறை அது மாரி நடந்திருக்கு. எலுமிச்சம்பழம் மாலை கூட நான் போடாம அவாய்ட் பண்ணும்போதெல்லாம், யார் மூலியமா வந்துரும். அந்த மாதிரி இந்த முறை மலையனூருக்கு போகும்போதுங்க, வேன்லேயே வேஷம் போட்டதுனால நாங்க பூ வாங்கல. இரவு வந்து 9:15 மேல ஆயிடுச்சு. அப்புறம் நாங்க அவ்வளோ அவசரமா போனதுனால, தூறல் போட்டதுனால, அங்க பூ கடைகளும் அதிகமா காணோம். அதனால என்ன பண்ணோம், பூ வைக்காமலே தலையில பூ வைக்காமலே தான் வேஷம் போட்டு நான் போயிட்டேன். போயிட்டு பார்க்குறேங்க பெரிய இது ம் மயான காளி இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அம்மாவ வணங்கிட்டு, அதுக்கப்புறம் பெரியாயி போய் வணங்கலான்னு சொல்லிட்டு, வணங்கிட்டு நானு வெளிய வரேன். ஒரு ஒரு அம்மா யாருன்னே தெரில. அவங்க எவ்வளோன்னு தெரில. ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கும். "இந்தாங்க பூ" அப்படின்னு குடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க. வேற எதுவுமே பேசல அவங்க என்ட்ட. அத நான் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் நான் அந்த பூவ தலையில வச்சுக்கிட்டு, ஆனா என்னன்னாங்க சாமந்தி பூ தாங்க 2 முழம் இருந்தது அதுல. அவங்க பக்கத்துல மயான காளி இருக்கு, சாமி இருக்கு. இங்க பக்கத்துலலாம் சாமிகள் இருக்கு. எதுக்கு எடுத்துட்டு வந்து என்ட்ட குடுத்துட்டு போனாங்கன்னு எனக்கும் புரியல. "ஆத்தா நீ தான் வந்தியோ?" அப்படின்ற மாரியான ஒண்ணு மனசுக்கு தோணுச்சு. ஆனாலும் அந்த சாமந்தி பூவ நான் அந்த வேஷத்துல வச்சுக்கிட்டேங்க. தலையில வச்சுக்கிட்டேன். அந்த அம்மாவுக்கு புடிச்சது என்னன்னா சொல்றாங்க தெரியுங்களாங்க, மல்லியோ, கனகாம்பரமோ அதெல்லாம் அந்த அம்மா விரும்ப மாட்டா. அதாவது சாமந்தி அந்த கதம்ப பூன்னுவாங்க பார்த்தீங்களா, அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குன்னுவாங்க.